ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு பார்ட்ஸும் டாலோட ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா ஹெட் பார்ட்டு, இது பாடி பார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஹேண்ட். இது முடியும் போது இந்த அளவுக்கு டெயில் விட்டால் தான் அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது 2 கால், லெக் பீஸ், லெக் பார்ட் 2. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹெட் பார்ட்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஹெட்டும் பாடி தான் ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம க்ரோஷெட் ஃபேமிலியில் ஜாயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் இது பண்ணுங்கள். நீங்கள் செய்கிறதெல்லாம் அப்பப்போ அப்படியே வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து ஹெட் பார்ட் எடுத்துட்டோம். இது வந்து நமக்கு பாடி பார்ட். இதை 2 இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன கரெக்டாக இருக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் மேலே எந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டிச்சை நம்ம எடுத்து தைக்க போகிறோங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு அந்த ஸ்டிச் இது மாறாது. அப்படியே இது ஃபுல்லாக மார்க் பண்ணி எங்கெல்லாம் எந்த ஸ்டிச்சில் எடுக்கிறோமோ அந்த ஸ்டிச் அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹெட் பார்ட்டு, இது பாடி பார்ட்டு டாலோடது. இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த சென்டரும் இதோட சென்டரும் இப்படி ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து எடுத்து எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா டைட் பண்ணிக்கணும். சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஒரே ஸ்டிச்சில் பண்ணுறது ஈஸியாக வரும். மார்க் பண்ணி வச்சதுனால நமக்கு மாறாது. மேலே பார்த்திங்கன்னா கீழே இது ஃபுல்லாக இது சுற்றி வர இப்படி ஸ்டிச் பண்ணிடணும் ரவுண்டாக. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாடி பீஸை நம்ம அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணி முடிச்சோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா காது எங்கன்னா இதுதான் சென்டர். உங்களுக்கு சென்டர்னால் இதுலேருந்து ஒரு 3 லைன் இப்படி எடுத்துக்கணும். டாலுக்கு காதுக்கு நம்ம எப்பவுமே விட்டு தான் கட் பண்ணுவோம் தைக்கிற அளவுக்கு. அதில் வச்சுட்டு இந்த காது இந்த சைடு இப்படி வைக்கணும். சரிங்களா? இப்போ காது பாடி பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. 2 காது ஜாயின் பண்ணிடலாம். நம்ம நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் சென்ட்ரு. இதுலேருந்து 1 2 3 1 2 3 தான் காது பீஸுக்கு எடுத்துக்கிறோம். இப்படி வச்சுடுங்க. இழுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காது வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகணும். பாருங்கள், சென்டர்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இப்போ திருப்பி என்ன பண்ணுறோன்னா அதே இடத்துலேருந்து குத்தி இப்படி எடுத்து எப்போவுமே டெயில் கட் பண்ண இது காது முடிக்கும்போது நல்லா த்ரெட்டை விட்டுட்டு தான் கட் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதே த்ரெட்டில் நம்ம வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். நீடில் தைக்கிற நீடில் பெருசாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காது வந்து 2 காது இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 காதும் ஸ்டிச் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா 2 காது ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த நீடில் இந்த த்ரெட்டை அப்படியே உள்ளே விட்டு ஏதாவது ஒரு சைடில் எடுத்துருங்க. ஏன்னா அதே கலருங்கனால உள்ளேருந்து வந்தால்
உங்களுக்கு தெரியாது. எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த இடத்துல கொண்டு வந்தனால கை பீஸ் நம்ம அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ காது 2 ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? காது, பாடி, ஹெட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கை, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு கோத்து வச்சுட்டோம். இப்படி கோத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த சைடில் கரெக்டாக காது கீழே வர மாதிரி கையை நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். விரிச்சிருக்கிற மாதிரி வேணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி வேணுனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம மாடல் தான். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சை மட்டும் எடுத்து கையை இப்படி ஸ்டிச் பண்ணிடணும். எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போதே கொஞ்சம் பஞ்செல்லாம் வச்சிட்டிங்கன்னா ஸ்டிஃபாக நிற்கும் கை. இப்போ 2 கையும் நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் இதில். சரிங்களா? பாருங்கள், கை 2 இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம். இதில் கை 2 நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிடணும். 2 கையும் பார்த்திங்கன்னா இப்படி இதில் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இந்த பக்கம் காது ஸ்டிச் பண்ணிச்சு. இனி கால் 2 பார்த்திங்கன்னா இப்படி இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது புரியும். இங்கே வந்து சின்னதாக ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரி போட்டுருவோம் 2 கண்ணுக்கு நடுவில். இப்போ இந்த காய் 2 தைச்சாச்சு. இப்போ கால் பார்த்திங்கன்னா 2 அந்த சென்டரில் பண்ணி இப்படி வச்சுக்கணும். நம்ம வச்சுட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவும் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் எடுத்துட்டு பாருங்கள், இந்த சென்டர் இருக்கு இல்லையா, எடுத்துக்கோங்க. எடுத்து இங்கே வச்சுருங்க. சேர்த்தி வச்சுட்டு சேர்ந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே சென்டராக கரெக்டாக நின்றும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி இதுலேருந்து எடுத்துக்கோங்க. இப்படி சென்டராக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஒரு 2 ஸ்டிச் போட்டுருங்க போதும். பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி திருப்பியும் ஒரு 2-3 ஸ்டிச் நல்லா அது டைட்டாக நிற்கிற அளவுக்கு போட்டுருங்க போதும். போட்டுட்டு நூல் எடுத்துடலாம். இப்படி இந்த 2 பாதை ஸ்டிச் பண்ணிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம டெடியோட பார்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இங்கே ஐப்ரோஸ் வேணால் ஐப்ரோஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நோஸ் வச்சுருக்கோம், இல்லை த்ரெட்டில் எம்ப்ராய்டிங் பண்ணி கூட நோஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி நம்ம எல்லா பார்ட்டையும் இது சும்மா ஸ்கர்ஃப் மாதிரி இது பண்ணி விட்டுருக்கோம். இது எப்படி வேணுமோ நமக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸாக இதில் பண்ணலாம். இந்த நோஸ் வைக்கலாம், இல்லைன்னா சும்மா ஒரு லைன்ஸ் மாதிரி வைக்கிற மாதிரியும் நம்ம வச்சு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பன்னி ரேபிட் போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒயிட் கலர் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம க்ரோஷெட் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணோன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு பார்ட்டையும் போட்டுட்டு அதில் எதாவது தப்பு இருந்தாலும் டீச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.